தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை ஆமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுட தம்பலமுட வாழ்நாளெல்லாம் அது போதுமே சுகமுட தம்பலமுட சேவை செய்ய கிருபை தாருமே கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை இன்னைக்கு நாங்கள் ஜீவனோடு இருப்பதப்பா நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே காத்து கொள்ள கிருபை தாருமே காத்து கொள்ள கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை ஆமென் இந்த கிருபையே பெரிதப்பா தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை ஆமென் இன்னும் தேவை கிருபை ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை தீனம் அதிகாலையோ தேடும் போது கிருபை ஆமென் தினம்
அதிகாலையில் தேடும் போது கிருபை மனம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ மனம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ போதுமே கிருபை தாருமே போதுமே கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை ஆமே இன்னும் தேவை இன்னும் உம்முடைய சத்தியத்தினால் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எங்கள் வாழ்க்கை பரிசுத்த ஸ்தலம் கண்டடைவேன் கிருபை மாப்பரி ஆமே ஆமே கண்டடைவேன் கிருபை மூடும் தீரை கீழே பாவ மாம்சம் அழிந்து தைரியமாய் சகாயம் பெற மூடும் தீரை கிழிந்திடவே தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தோம் கிருபை தாருமே தேடி வந்தோம் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை ஆமே தேவனுடைய கிருபை எல்லாம் எதிர்பார்த்து கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை சத்தியத்தில் இருக்கிறவர்களை கிருபை தாங்கும் ஆமே ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை ஒன்றை ஒன்று சந்திக்கோ சத்தியமும் கிருபை என்றும் மாறாதே வாக்குதத்தம் நீதியுமே சமாதானமே என்றும் மாறாதே வாக்குதத்தம் நீதியுமே சமாதானமே நிலை நிற்கும் கிருபை தாருமே நிலை நிற்கும் ஆமெனப்பா நிலை நிற்கும் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் ஆமே ஹல்லேலூயா இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை ஆமே ராஜா தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை
கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்தி ஜெபிக்கிற வாழ்க்கையில அவருடைய கிருபை நிறைய ஆமென். ஸ்தோத்திர ஜெபத்தினார் பெருகுதே கிருபை, ஸ்தோத்திர ஜெபத்தினார் பெருகுதே கிருபை. ஆத்தும பாரம் கண்ணீரோடு சோர்வின்றி நானும் ஆத்தும பாரம் கண்ணீரோடு சோர்வின்றி நான் வேண்டிடவே ஜெபவர கிருபை தாருமே, ஜெபவர கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை. ஹல்லேலூயா. இன்னும் தேவை கிருபை. ஆமென். தாழ்த்துருள் மேல தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுட தம்பரமுட வாழ்நாளெல்லாம். ஆமென். கேட்போம். சுகமுட தம்பரமுட சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நிறைய நாம் பெற்று வாழ ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாள் அவருடைய சமூகத்தை தேடி நம்மளை தாழ்த்தி மண் என்பதை உணர்ந்து கர்த்தருடைய கிருபையினால் தான் நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம் என்று அறிந்து நிறைய ஆண்டவருடைய கிருபை பெற்றுக்கொள்ள கர்த்தர் வரப்போகிற வாரமும் நமக்கு அந்த சிந்தனையை தேவன் நமக்கு உண்டாக்கி தரும்படியாய் நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி உம்முடைய கிருபை தம் கிருபை மிகவும் பெரியதப்பா, எங்கள் ஜீவனை விட அதுதான் பெரியது. எங்களை ஜீவன் நாட்களை தருகிறது, எங்களை வாழ வைக்கிறதே உம்முடைய கிருபை தான். இன்னும் நிறைய கிருபைகளை, இரக்கத்தை, தயவை எங்கள் மீது அதிகமாக பொழிந்தருளுங்க. எங்களால் முடியாத அநேக விஷயங்களிலே நாங்கள் வெற்றி அடைய, நாங்கள் ஜெயாளிகளாய் மாற, இந்த பூமியின் யாத்திரையில் எல்லாவற்றிலையும் நாங்கள் வெற்றி சிறந்தவர்களாய் மாற
ஆவிக்குரிய வாழ்வில், உலக வாழ்வில் எல்லாவற்றுக்கும் உங்களுடைய தயவை கிருபை எங்களை மேலே பொழிந்தல்லுங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாம் கரங்களை உயர்த்தி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ர ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. Praise the Lord. நம்ம எல்லாரும் ஆண்டவர் நோக்கி தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மற்றும் இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை, இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆமென். அல்லேலூயா. நம் ரட்சகராகிய தேவனை நம்ம எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். அவர் நல்லவர் 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 நல்லவர், இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை அன்பு நிறைந்தவரே. ஓ தகப்பனே, எங்களை சிருஷ்டித்த எங்களை வணங்குகிற எங்கள் தகப்பனே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அந்த பூமியின் யாத்திரையில கர்த்தரையே நாம் நம்புகிற பிள்ளைகளாய் மாறணும். ஹல்லேலூயா. நம்முடைய மனதில் தோன்றுகிற வழிகள் அல்ல, கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற, எழுதி கொடுத்திருக்கிற, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டிருக்கிற அவர் சொல்லுகிற வழிகளை நாம் நம்பணும். அதே போல் கர்த்தருடைய வல்லமை நாம் நம்பணும். கர்த்தரை என்னால் நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கணும். நம்முடைய இதயம் கர்த்தரை சார்ந்திருக்கணும். இந்த பூமியில் கர்த்தர் நம்மளை முற்றிலும் வெற்றியாய் நடத்துவார் என்பதை நாம் நம்ப வேண்டும். அவருடைய வசனம், அவருடைய சத்திய வழிதான் மெய்யான வழி என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆணித்தரமாக நம்ம நம்ப வேண்டும். எல்லா காலத்திலையும் கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகம் காண்பிக்கிற வழியை நாம் நம்பக்கூடாது. கர்த்தர் நம்ம காண்பிக்கிற வழிகளை நாம் உறுதியாக நம்ப வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தரை முற்றிலுமாய் நம்பிக்கையாய் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனில். கரங்களை நாம் பற்றி கொள்வோம், கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், நம்மை கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றி கொள்வோம், ஜீவதேவர் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம், ஜீவதேவர் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும், கனதின் காரிருள் நீங்கிடவே சமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை
கைவிடா காத்திடும் பரமன். விசுவாசத்தின் கரத்தா அவருடைய கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி அவர் பாதையில் நடக்கிறவர்களுக்கு அவர் துணை. உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை. Praise the Lord. Amen. உள்ளமாதே பாரங்களை உக்கிரமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமாதே பாரங்களை உக்கிரமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நம்மை கைவிடா காத்திடும் பரமனே, ஆமென், பற்றிக் கொள்வோம். அன்பு மிகும் மன்னரிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகு அண்ணலிவர் அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனே. உறுதியா அவருடைய வழிகளை உறுதியாக, ஆமென், கைவிடா காத்திடும் பரமனே, கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். நம்மை கைவிடா காத்திடும் பரமனே. நீதிமானுடைய சிரசின் மேல தேவனுடைய ஆசீர்வாதம். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திரங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வந்திரங்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே.
உலகத்துக்கேற்ற இன்பங்கள் எல்லாவற்றையும் நம்மை விட்டு அகற்றுவோம். இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டே முற்றும் அகற்றுவோம். இம்மை கேட்ட எல்லாவற்றையும் குப்பையாக புறம்பே தள்ளுவோம். ஆமென். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் இம்மை கேட்ட இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். ஆமென். இன்பங்களை நம்மை விட்டு முற்றும் அகற்றுவோம். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். மாறாத சந்தோஷம் தேடிடுவோம் மறுமை ராஜ்யத்தில். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே. Praise the Lord. Amen. கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், நம்மை கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் ஹல்லேலூயா. ஆமென். உறுதியாக அவரை பற்றிக் கொள்வோம். அவர் காண்பிக்கிற வழிகள், அவர் சத்திய வழிகள், அவர் மேல் இருக்கிற விசுவாசம், அவருடைய வல்லமை, அவர் ஞான அறிவை எல்லாவற்றையும் உறுதியாக நம்முடைய வாழ்க்கையில் சார்ந்து கொள்வோம். கர்த்தர் விரும்புகிறது தேவ ஜனம் எல்லாவற்றிலையும் அவங்க வாழ்க்கையில் கர்த்தரை அவர்கள் சார்ந்து இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் ஆலோசனை பெறணும், கர்த்தரை சாரணும், கர்த்தர் அவங்களை நடத்தணும்னு அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் நம்மளை தாழ்த்த வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். அப்படி இருக்குவோம் என்றால் கர்த்தர் நம்மை அழகாய் நம்மை நடத்த வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடா காத்திடும் பரமனில் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை கர்த்தரை நம்பியே, கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனே. கரங்களை நாம் praise the Lord. கைவிடா காத்திடும் பரமனே. ஆமென். அவரை சார்ந்து கொண்டு நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அன்போடு, நன்றியோடு, விசுவாசத்தோடு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம், உம்மையே நாங்கள் சார்ந்து கொள்ளுகிறோம் ஆண்டவரே.
உம்மே காலத்தில் நாங்கள் நம்பிக்கையாக கொண்டிருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னும் தொடர்ந்து நம்மை வழிநடத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம். Praise the Lord, praise the Lord. ஓ ஷியாபாபாதான மந்தலரபா. ஆவியானவர் நம்மை வழிநடத்தணும். அன்றைக்கு மேகம், அக்கினியிலே மேகத்தில் கர்த்தர் மேலே இருந்து அவர்களை வழி நடத்தினார். ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் இரவும் பகலும் அவர்களை கண்காணித்து வழிநடத்தினது. பிரைஸ். இன்றைக்கும் தேவன் நம்மை வழிநடத்தணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளே வாசமாக இருக்கிற ஆவியானவர் என்று வாசிக்கிறோம். உங்களோடு கூட என்றென்னைக்கு இருக்கும்படி நான் தேற்றவனை அனுப்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. He is the king. அவர்தான் ராஜா. ராஜா என்பவர் தான் கட்டளை போடுவார், அவர்தான் நடத்துவார், அவர்தான் எல்லாவற்றையும் செய்வார். அவருக்கு கீழ்ப்படுகிற குடிமக்களாக, ஆன்மாக்களாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி ஜெயம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா அவர். ஹல்லேலூயா. மெல்கிஷேதே மன்னரே, மறுமையில் மகிமையில் மண் சாயலை மாற்றியே. இன்னும் எல்லாவற்றையும் மாற்றுங்கப்பா. மாற்றுமே மண் சாயலை மாற்றியே, விண் சாயலாய் மாற்றுமே. மெல்கிஷேதே மன்னரே, மறுமை மகிமையில் மண் சாயலை மாற்றியே, விண் சாயலாய் மாற்றுமே. மண் சாயலை மாற்றியே, விண் சாயலாய் மாற்றுமே. உலகத்தில் இருந்த, உலகத்தில் வாழ்ந்தாலும் we are preparing for the eternal life. உன்னதத்தின் வாழ்க்கைக்கு. ஆமென், ஆமென். உலகத்தில் இருந்தாலும் உன்னதத்தில் வாழ்கிறேன். பரமனை போலாக்கோ பரிசுத்த ஆவியே, பரமனை போலாக்கோ பரிசுத்த ஆவியே. மெல்கிஷேதே மன்னரே, மறுமை மகிமையில் மண் சாயலை மாற்றியே, சாயலாய் மாற்றுமே. மண் சாயலை மாற்றியே. மாம்சம் சொல்லுகிற எல்லா ஆசை இச்சையை எதிர்த்திடவே பாவியின் பலனை தாருமே. ஆசை இச்சையை எதிர்த்திடவே பாவியின் பலனை தாருமே. வைராக்கிய வாஞ்சையை அளிப்பவரே, வைத்த இலக்கை அடைய செய்வரே. வைராக்கிய வாஞ்சையை அளிப்பவரே, வைத்த இலக்கை அடைய செய்குவே. வைத்த இலக்கை அடைய செய்குவீர். மெல்கிஷேதே மன்னரே, மறுமையே மகிமையில் மண் சாயலை மாற்றியே, சாயலாய் மாற்றுவே. மண் சாயலை மாற்றியே, சாயலாய் சுதந்திரவாளியா எங்களை மாற்றும். சுதந்திரவாளியா அடிமதனத்திலிருந்து எங்களை மாற்றி சாட்சியாய் வாழ வாஞ்சிக்கிறேன். எதற்கெல்லாம் அடிமைப்பட்டிருக்கிறோமோ அதில் விடுதலை ஆக்கி ஆண்டவரே சாட்சியாய் வாழ. ஆமென். நுகங்கள் யாவையும் முறிப்பவரே, மரங்கள் யாவையும் அழிப்பவரே. நுகங்கள் யாவையும் யாவையும் அழிப்பவரே, மரங்கள் யாவையும் அழிப்பவரே. மெல்கிஷேதே
இருந்தாலோ உன்னதத்தில் வாழ்கிறேன். உலகத்தில் இருந்தாலும் தேவ ஜனத்துக்கு தேவனோடு இருக்கிற வாழ்க்கை இந்த பூமியிலே ஆரம்பிக்கிறது. ஆமே. பரமனை போலாக்கோ பரிசுத்த ஆவியே பரமனை. பிரைஸ் தி லார்ட். ஆமென் ஆமென். பரிசுத்த ஆமென். இழையில்லா பரிசுத்த நாகவே பாவியில் விழித்து ஜெபித்திடவே பிழையில்லா பரிசுத்த நாகவே ஆவியில் விழித்து ஜெபித்திடவே அனுதினம் ஏவுதல் தாருமே ஆவியானவரை காத்திடுவே அனுதினம் ஏவுதல் தாருமே ஆவியானவரை காத்திடுவே ஆவியானவரை. ஹல்லேலூயா. மன்னரே ஆவியானவராக மகிமையோ மண் சாயலை விண் சாயலாய் மாற்றுமே மண் சாயலை மாற்றியே விண் சாயலாய் மாற்றுமே வானுலகத்தில் ஏற்றிடுவே பரம காட்சிகள் காட்டிடுவே வானுலகத்தில் ஏற்றிடுவே பரம காட்சிகள் காட்டிடுவே உலோக இன்பங்கள் மறந்திட மேலோக இன்பத்தை காட்டிடுவே உலோக இன்பங்கள். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. காட்டிடுமே மேலோக இன்பத்தை காத்திடுமே மெல்கிசேதேக் மன்னரே. ஹல்லேலூயா. மறுமை மகிமையோ சாயலை மாற்றியே சாயலாய் சாயலை மாற்றியே. Praise the Lord. Praise the Lord. ஆசை இச்சையை எதிர்த்திடவே ஆவியின் பலனை தாருவே ஆசை இச்சையை எதிர்த்திடவே ஆவியின் பலனை தாருமே வைராக்கிய வாஞ்சையை அளிப்பவனே வைத்த இலக்கை அடைய செய்தவே வைராக்கிய வாஞ்சையை கர்த்தருக்காய் வாழக்கூடிய ஆமென் ஆமென் அடைய செய்தவே வைத்த இலக்கை அடைய செய்குவீர் மெல்கிசேதேக் மன்னரே மறுமையே மகிமையோ மண் சாயலை மாற்றியே சாயலாய் ஆமென். விண்ணுக்குரிய சாயலா இந்த பூமியில எங்கள் வாழ்க்கை எங்கள் ஜீவியம் மாறட்டும் ஆண்டவரே. பூமியினுடைய எல்லா மண்ணான சாயலின் தன்மைகள் எல்லா தீய காரியங்கள் எல்லாம் ஒழியட்டும். ஆமென் ஆமென். பலப்படுத்தும் தூய ஆவியே ஸ்திரப்படுத்தும் தூய Praise the Lord. பலப்படுத்தும் ஆவியே ஆவியே Spirit Holy Spirit ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய என்னை அபிஷேகியும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய ஆமென் 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 அபிஷேகியும் ஆமென் ஹல்லேலூயா. வாஞ்சையோடு தூய ஆவியே என்னை அபிஷேகியும் தூய ஆவியே அனல் மூட்டும் தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே தூய ஆவியே ஆவியே
பரிசுத்த ஆவியே அசைவாடும், வல்லமையின் ஆவியே அசைவாடும். ஆமென் ஆமென். பரிசுத்த ஆமென். எல்லா மாய வலைகளில் இருந்து, அந்த காலத்து வல்லமையில் இருந்து விடுவித்து விடுவித்து ஆடும், அசைவாடும் அசைவாடும். ஒவ்வொரு ஆன்மாவின் மேல ஆமென் அசைவாடும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் மேல, ஒவ்வொருத்தருடைய ஜீவியத்தின் மேல ஹல்லேலூயா ஆமென் அசைவாடும் அசைவாடும். மேக ஸ்தம்பமே ஆமென், அக்கினி ஸ்தம்பமே ஆமென் ஆமென், அக்கினி ஸ்தம்பமே இறங்கிடுமே, நிரப்பிடுமே நிரப்பிடுமே உம்மக்கினியால் எங்களை. ஓ பிரைஸ் தி லார்ட். நிரப்பிடு. அனலுள்ள ஒரு ஜீவியம், அனலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ பூமியில ஆமென் ஆமென். ஒவ்வொரு நாளும் ஆமென் அபிஷேகத்துல வாழ ஆண்டவரே அக்கினியால் எங்களை நிரப்பிடுமே நிரப்பிடுமே. ஆமென் 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 ஆமென். நிரப்பிடுமே 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 அக்கினியால் எங்களை. ஆமென். பரிசுத்த ஆவியே ஆமென், வல்லமையின் ஆவியே பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவி அசைவாடும், பிரைஸ் தி லார்ட். ஆமென் அசைவாடும். ஒவ்வொரு சிந்தனைகள் எண்ணங்கள் உம்மால் ஆளப்படட்டும் ஆண்டவரே. ஆமென் அசைவாடும், பிரைஸ் தி லார்ட். அசைவாடும் ஹல்லேலூயா. எல்லாரும் அவருடைய உதவியை கேட்டு ஆண்டவரே என்னை ஆளுகை செய்யுங்க. அசைவாடும் 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 ஹல்லேலூயா. அசைவாடும் அசைவாடும் அசைவாடும். ஆமென். அவருடைய உதவி இல்லாமல் வெற்றியாக நாம் வாழ முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்ய முடியாது. நம்மை அனலாய் மாற்றும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. Thank you Lord. நம்ம யாவரும் அப்படி எழுந்து நின்றவர்களாக. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. இயேசு சொன்னார், என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்துவிட முடியாது, ஒன்றும் செய்யக்கூடாது. Hallelujah. இந்த பூமியில் ஏதோ காண்டர் கொடுத்து ஞானத்தை வச்சு ஏதோ சின்ன சின்னதாக பண்ணலாம், இந்த பூமியில் ஏதோ வாழலாம். ஆனால் இந்த பூமியில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றி அடைய ஹல்லேலூயா எல்லாவற்றையும் நாம் ஜெயிக்க, பாவத்தை ஜெயிக்க, நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்க, உலகத்தினுடைய வழிகளை ஜெயிக்க, தேவராஜ்யம் அடைய, இந்த பூமியில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் முன்குறித்த ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழலாம். நமக்கிட்ட இருக்கிற காரியங்களை வச்ச முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனவே அவரை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது நாம் ஒன்றுமில்லை என்பதை உணர வேண்டும். இரண்டாவது, கர்த்தருடைய வல்லமை நாம் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை தாழ்த்த வேண்டும். தாகத்தோடு கர்த்தரை நோக்கி நாம் அவரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. 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 Thank you Holy Spirit. அசைவாடும் 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 என்மேல். ஆமென் ஆமென். அசைவாடும் 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 என்மேல். ஹல்லேலூயா.
பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவியே அசைவாடும் பரிசுத்த ஆவியே அசைவாடும் வல்லமையின் ஆவியே ஹல்லேலூயா ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என் ஆற்றல் நாமே என் நினைவெல்லாம் உமதாகனோ என் பேச்செல்லாம் சிந்திக்கிற நினைவு பேசுகிற வார்த்தையெல்லாம் உமக்கு பிரியமாய் என் நினைவெல்லாம் உமதாகனோ என் பேச்செல்லாம் உமதாகனோ நாள் முழுதோ வழி நடத்தோ நாள் முழுதோ ஒவ்வொரு நாளும் நீங்க நடத்தணும். இதெல்லாம் ஜபந்தான். விருப்பம் செயல்படுத்தோ விருப்பம் செயல்படுத்தோ ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றல் ஆமென் ஆமென். Ask the Holy Spirit. ஆவியானவரிடம் கேட்போம். ஆவியானவரே என் ஆற்றல் அதிசயம் செய்பவரே என் ஆறுதல் நாயகனே அதிசயம் செய்பவரே என் ஆறுதல் நாயகனே காயம் கட்டும் கர்த்தாவே காயம் கட்டும் மனவேதனைகள்லாம் ஒழிந்து போகும் அவர் நம்மளை நிரப்பும் போது எல்லாம் துடைப்பவரே கண்ணீரெல்லாம் துடைப்பவரே ஆளுகை செய்யும் ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே ஆவியானவரே என் ஆற்றலானவரே ஆவியானவரே என்னை புதிதாக மாற்றுங்க. புதிதாக்கும் பரிசுத்தரே புது படைப்பாய் மாற்றுமையா புதிதாக்கும் பரிசுத்தரே என்னை புது படைப்பாய் மாற்றுமையா உடைத்து விடும் உருமாற்றும் என்னை உடைத்து விடும் உருமாற்றும் பண்படுத்தோ பயன்படுத்தோ பண்படுத்தோ பயன்படுத்தோ ஆளுகை செய்யோ ஆவியானவரே பலியாய் தந்தே பரிசுத்தரே
அதிகமாய் அறிந்து கொள்ளணும், உம்முடைய வழிகளை அறிந்து கொள்ளணும்ப்பா. அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாருமையா. அப்பாவை அறிந்திடணும், வெளிப்பாடு தாருமையா. மனக்கண்கள் ஒளி பெறணும், என் மனக்கண்கள். இந்த வாழ்க்கை தெளிவா நாங்க வாழணும். ஆமென் ஆண்டவரே. மகிமையே அச்சாரமே, மகிமையே அச்சாரமே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, என்னை பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, எல்லாற்றலானவரே, ஆவியானவரே, உள்ளான ஆன்மாவை, உள்ளான மனிதனை, உள்ளான மனிதனை வல்லமையாய் பலப்படுத்தும், உள்ளான மனிதனை வல்லமையாய் பலப்படுத்தும். உம் அன்பு ஒன்றே ஆணிவேராய், உம் அன்பு ஒன்றே ஆணிவேராய், அடித்தளமாய் அமைந்திடணும், அடித்தளமாய் அமைந்திடணும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தை பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, எல்லாற்றலானவரே, ஆவியானவரே, எல்லாற்றல். ஆமென். போர் செய்யும் ஆயுதமா உம் வசனம் தாருமையா, போர் செய்யும். ஆமென். ஆவிக்குரிய யுத்தம் செய்கிற பிள்ளைகளாய் நாங்கள் மாற ஆண்டவரே. வசனம் தாருமையா, எல்லாவித ஜெபத்தோடு நான், எல்லாவித ஜெபத்தோடு ஆவியிலே மன்றாடணும், ஆவியிலே மன்றாடணும், ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தை பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தை. ஆமென், ஆமென், ஆமென். அவர் நோக்கி அப்பா, ஆவியானவரே, எல்லாற்றலானவரே, ஆவியானவரே, எல்லாற்றல். உடைய வசனம் சத்தியம் எனக்குள்ள பதியணும் ஆண்டவரே. ஆமென். என் இதய பலகையிலே எழுதிடுவே உம் வார்த்தைகளை, என் இதய பலகையிலே எழுதி. மறக்க கூடாதப்பா. ஆமென். சத்தியத்தில் நடக்கணும்ப்பா. கைமாயால் அல்ல உம் கையாலே, மையால் அல்ல உம் கையாலே எழுதிடுவே வேண்டுகிறே, எழுதிடுவே
தாழ்மையோடு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து பலியாய் தந்தே. பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்த விரும்புகிற ஒவ்வொருவரும் உங்களை தாழ்த்தி ஆண்ட சமூகத்தில், ஆண்டவரே ஆளுகை செய்யும் எதிரான எண்ணங்களை அகற்றும் அரண்களை தகர்த்தெறியோ அன்பின் வல்லவரே. அரண்களை தகர்த்தெறியோ அன்பின் ஆமே. எதிரான என் எண்ணங்களை உமக்கு எதிரான என் எண்ணங்களை சிறைப்படுத்தோ கீழ்ப்படுத்தோ, சிறைப்படுத்தோ கீழ்ப்படுத்தோ, ஆளுகை செய்யோ ஆவியானவரே. ஹல்லேலூயா. பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யோ ஆவியானவரே. பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே. என்னாற்றலானவரே, ஆவியானவரே. என் ஆற்றலவரே, ஆவியானவரே, என் ஆற்றல். ஆமென். இந்த பூமி கொஞ்ச காலம் நித்தியமான ராஜ்யத்தை நோக்கி நம்ம ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. இந்த பூமியின் வாழ்க்கையை பார்த்து ஏமாந்துட வேணாம். இந்த பூமியில் நிறைய விஷயம், நிறைய காரியம் நம்மளை மோசம் போக்கும். அதை பார்த்து நம்ம மயங்கி விட வேண்டாம். இந்த பூமி எல்லாருக்குமே கொஞ்ச காலம்தான். ஹல்லேலூயா. இந்த கூட்டை விட்டு எல்லாரும் ஒரு நாள் பிரியக்கூடிய காலம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்கு முன்பதாக ஆயத்தப்படு ஆன்மாவே, ஆயத்தப்படு. இன்னைக்கு இருக்கிற சாதகமான சூழ்நிலையை பார்த்து பாவத்தில், ஆசையில், இச்சையில், மயக்கத்தில் விழுந்து கிடக்காதே. கர்த்தருக்கென்று நம்முடைய ஆத்துமா ஆயத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் தான். ஹல்லேலூயா. எல்லாரும் அவர் நம்மை தகுதிப்படுத்த முடிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சகல மகிமை அவருக்கு தான். எந்த பெருமை, மேட்டிமையான காரியம் எதுவுமே நமக்குரியதல்ல. ஆக்சுவலாக இந்த வாழ்க்கை, இந்த ஜீவன், சகல கிருபையிலும் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே கொடுத்தவருக்கு தான் மகிமை போகணும். ஹல்லேலூயா. நமக்கு எந்த மகிமையும் அல்ல, கொடுத்தவருக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் வானத்தை நோக்கி, ஆண்டவர் நோக்கி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சத்தத்தை மீண்டும் உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 'Cause
ஹல்லேலூயா பலனாகிய கர்த்தரை நாம் கரங்களை தட்டி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரமும் நம் தேவன் நம்மை ஜெயமாய் வெற்றியாய் ஞானம் கிருபை சுகம் பலன் ஆரோக்கியம் எல்லா சமாதானம் தந்து ஜெயந்தந்து நடத்துவாராக. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர் யாரு? எவர்? தேவன். 2 தூதர்களும் லோத்தை வெளியே கொண்டு போய் விட்ட உடனே சோதோமின் வாசல் அண்டையில் ஆண்டவர் நிற்கிறார். ஆபிரகாம் இடத்துல பேசிட்டு ஆண்டவர் அங்கே வரார். வந்துட்டு அவர் சொல்கிறார், தூதர்கள் சொல்கிற வார்த்தை இல்லை, அவர் தேவன் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, உன் ஜீவன் தப்ப பின்னிட்டு பாராதே. 4 விஷயம் சொல்கிற பாருங்க. உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு திரும்ப பார்க்காத, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. சமபூமினா நம்ம நினைக்கிற மாதிரி சோதோம் குமாரா மட்டும் அக்கினியில் அழிக்கப்படலை. அந்த சமபூமியில் 5 ஊர்கள் இருந்துச்சு. அதை தான் நீங்கள் ஆதியாகமம் 14:8 நம்ம கடந்த காலத்தில் வாசித்தோம். சோதோம், கொமோரா, அத்மா, செபோயிம், சோவார் அப்படின்னு சொல்கிற 5 பட்டணங்களுமே பாவம் நிறைஞ்ச பட்டணம். நல்லா புரிஞ்சுக்கணும். சோதம் கொமோரா மட்டும் அழிக்கப்படல, 5 பட்டணங்களும் அழிவுக்கு ஆண்டவர் வச்சிருந்தார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சமபூமியில் இருக்கிற எந்த இடத்துல என்ன பண்ணாத, நிற்காமல் ஓடிப்போ, நீ அழியாதபடிக்கு. அங்கே தெரியுதே, இந்த சமபூமி தாண்டி ஒரு பெரிய மலை தெரியுதில்ல, அந்த மலைக்கு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவரே மனுஷ ரூபத்தில் ஆண்டவரே வந்து லோத்துக்கிட்ட அவர் எச்சரிக்கை கொடுக்கிறத இந்த வசனத்தில் வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. எனவே மலை, அந்த மலை என்பது தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது. நீங்கள் வாசிங்க யாத்திராகமத்தின் புஸ்தகம் 24:18. மலை என்பது அர்த்தம் என்ன? வாசிப்போம். ம் 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 தேவ சமூகத்தை குறிக்கிற ஒரு சொல் மலை என்பது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, சோதமை விட்டு வெளியே வந்த நீ எங்கே அடுத்து நீ போக வேண்டும்? கர்த்தருடைய சமூகத்தில் நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்ட ஜனம் என்பது கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து வாழ வேண்டும். அல்லேலூயா. சோதமை விட்டு நான் வந்து பழைய வாழ்க்கையை விட்டு வந்துட்டேன்னு சொல்கிறது பெருசு இல்லை. நம்ம வாழ்க்கையில் தேவ சமூகத்தில் இருக்கிறோமா, ஜபத்தில் இருக்கிறோமா, கர்த்தருடைய அபிஷேகத்தில் அனலில் வாழ்கிறோமா, தேவனுடைய ஐக்கியம் நமக்கு இருக்கிறதா என்பதை நம்ம சோதித்து பார்க்க வேண்டியது மிக அவசியமான காரியம். இந்த மலை என்பது தேவ சமூகத்தை, உன்னதமான அனுபவத்தை, தேவனோடு கூட நம்முடைய ஆன்மா வாழ்கிற உன்னத அனுபவத்தை, தேவ ராஜ்யத்தையும் அது குறிக்கிறது. தேவ ராஜ்யத்திற்குள்ளாக இருக்கிற ஒரு வாழ்க்கை அது குறிக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம கூட பாடுவோம், மறுரூப மலை மீதிலே மகிமையை கண்ட வாழ்வினிலே மகாபலன் வந்திறங்கிடுதே, மகாபலன். ஆமென். மறுரூப மலை மீதிலே மகிமையை கண்ட வாழ்வினிலே மகாபலன் வந்திறங்கிடுதே, மகாபலன்
வந்திறங்கிடுதே மறுரூப மலை மீதிலே. அல்லேலூயா. எனவே ஒரு பாவத்தை விட்டு உலகத்தை விட்டு வெளியே வந்த ஒரு தேவ ஜனம் அடுத்து இருக்க வேண்டிய ஒரு இடம் தேவனுடைய உறவில் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? எத்தனை பேர் திரும்பியும் விட்டு வந்த உலகத்தில் இருக்க விரும்புகிறோம்? இந்த லோத்து கூட ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவரே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பேசுகிறார். அவன் கீழ்ப்படியில் 18ஆம் வசனத்தை வாசிங்க. அட்வைஸ் பண்ணுறார் ஆண்டவருக்கு. அப்படியெல்லாம் ஆண்டவரே வாசிங்க. பெரிதாய் அடா 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 என்ன புகழ்றார் ஆண்டவர். ஆண்டவரை விட அறிவாளி போல இவர். போக சொன்னது யாரு? ஆண்டவர் தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் ஃபஸ்ட்டு புகழ்றார். ஆண்டவரே என்ன இரக்கம் கிருபை, 2 தூதர்களை அனுப்பிச்சு என்னை அழிவுலேருந்து என் மேலே இவ்வளோ கிருபையா, இத்தனை கிருபையா. நிறைய பேர் கிருபை கிருபன்னு பாடுவான், ஆனால் செய்கிற இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். சொல்கிறேன், பல இடத்துல கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய கிருபன் பாடுவாங்க, ஆனால் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். அந்த கிருபைக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடந்து கொள்ள மாட்டாங்க. லோத்து கூட ஆண்டவரை புகழ்கிறார். உமது கண்களில் உமது அடியேனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். நல்ல ஆண்டவரை புகழ்கிறார். இன்னைக்கு கூட தேவ ஜனமே நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை நிறைய நம்ம வாயில் நம்ம புகழ்கிறோம், நல்லது தான் புகழ்கிறோம். ஆனால் ஜீவியத்தில் கர்த்தருக்கு நம்ம உண்மையாக வாழ்கிறதைக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எனவே அதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோதித்து பார்க்கிற ஜனமாக நாம் வாழணும். ஏசாயா 29:13 வாசிங்க. ஆண்டவர் சொல்றார் பாருங்க. ஏசாயா 29:13. ஏசாயா 29:13 சேர்ந்து அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, கற்பனையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவரை துதிக்கிறது புகழ்கிறது எல்லாமே அந்த மற்ற மதங்கள் இருக்கிறது போல் அந்த மந்திரம் ஓதுற மாதிரி தான். அவன் நல்லா மந்திரம் ஓதிட்டு அவன் வாயில் என்ன பண்ணுவான்? தகாத வார்த்தையெல்லாம் பேசுவான். ஆனால் என்ன பண்ணுவான்? நான் ரொம்ப பக்திமானுவான். நம்ம பக்தி அப்படி இல்லை. கர்த்தரை புகழ்கிற நாவில் பரிசுத்தமான வார்த்தைகள் தான் புறப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரை புகழ்கிற வாழ்க்கையை மட்டுமல்ல, கர்த்தருக்கு புகழ்ச்சியை தருகிற வாழ்க்கையாகவும் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். அல்லேலூயா. வாயில மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும். அங்கே லோத்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை புகழ்கிறார். என்னை காப்பாற்றினீங்களே, செஞ்சீங்களே, கொண்டு வந்தீங்களே, கிருபை பாராட்டினீங்களே, இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்கிறார் பாருங்க. என்னால் அந்த மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது. ஏன்னா சோதோமில் ஊறி போயிட்டார். சோதோம் மக்கள் எப்படிப்பட்டவர்கள்? சோம்பலானவர்கள். அந்த சோம்பல் நிறைந்த ஊரில் வாழ்ந்து 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 கடவுள் சொல்கிறார் அந்த மலைக்கு போப்பான்னு சொன்னால் என்ன பண்ணிட்டார்? என்னால் ஓடி போக முடியாதப்பா. அவர் தான் கிழவர் ஆகிட்டார். லோத்து நல்ல இள வயசு தான். அவருக்கு என்ன மிஞ்சி போனால் ஒரு 40, 45, 50க்குள்ளே தான் இருக்கும். ஏன் டக்குன்னு போக முடியாதா? போகலாமே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சின்ன வயசு தான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் ஓடி போக முடியாது. அப்புறம் என்ன சொல்கிறாரு? தீங்கு என்னை. அப்போ ஓடி போக சொன்ன ஆண்டவருக்கு தெரியாதா தீங்கு வருமா வராதானே? இது மாதிரி நிறைய ஆத்துமாக்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் சோம்பலாக இருக்கிறதுனால தேவ ராஜ்யத்தை இழக்க நேரிடும். எத்தனை பேருடைய லைஃப்
ஸ்பிரிச்சுவல் திங்ஸில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய விஷயங்களிலே சோம்பலாக இருக்கிறதோ அத்தனை பேருமே தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பது மிகவும் அரிதான ஒரு காரியம். பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அதனால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார். செத்து போனவங்க எப்படி இருப்பாங்க? அப்படியே தான் இருப்பாங்க, தூங்குற மாதிரி தான் இருப்பாங்க. இவங்க கூட போய் படுத்துக்குன்னு தூங்கி கொண்டு இருந்தால் கடைசியில் என்ன ஆகணும்? அவங்கள மாதிரி செத்து தான் போகணும். அதான் சொல்கிறார், அவன் ஃபுல்லாக டெட் ஆகிட்டான், நீ அவனை மாதிரி என்ன பண்ணுற? அசைவற்று அப்படியே உன் வாழ்க்கையில் இருக்கிற, ஸ்பிரிச்சுவலில் ஒன்றுமே இல்லை, ஒரு முயற்சியும் உனக்குள்ளே இல்லை, நீ தூங்கின மாதிரியே இருக்கிற. தூங்கி கொண்டே இருந்தால் அவன் கூட தூங்கி கொண்டு இருந்தால் கடைசியில் நீயும் டெட் ஆகிடுவேன், இறந்து போயிடுவேன் ஸ்பிரிச்சுவலாக. அதனால் என்ன பண்ணு, இந்த உன்னுடைய சோம்பலான அந்த தூங்குகிற வாழ்க்கையிலேருந்து என்ன பண்ணு, எழும்பு, வெளியே வா, அப்போ கிறிஸ்து உன்னை பிரகாசமாய் மாற்றுவார் என்று கர்த்தர் அங்கே சொல்கிறதை வாசிக்க முடிகிறது. ஹல்லேலூயா. எனவே இந்த சோம்பல் தனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கான்டேஜியஸ், ஒரு தொற்று நோய் போல். நல்ல ஆக்டிவான பீப்புளோடு கூட நம்ம பழக்கும் பொழுது அந்த ஆக்டிவ்னஸ், அந்த சுறுசுறுப்பு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும். சோம்பலான மனுஷங்க கூட ஒருத்தங்க பழகுறாங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்கிற சுறுசுறுப்பு கூட சுத்தமாக என்ன ஆகிடும்னா எல்லாம் ஒழிஞ்சு போயிடும், எல்லாமே மாறி போயிடும். அதான் சொல்லுவாங்க, உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று நான் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். அது உண்மையான காரியம்தான். நம்ம யார் கூட பழகிறோம் என்பதை வச்சே தெரியும் நாம் யார் என்பது. ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, நாம் யாரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த லோத்து சோம்பலான சோதோமிலே வசித்து 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 இப்போ ஒரு பெரிய திட்டத்தை சொல்கிறார், அந்த மலைக்கு போயிடு, சேஃபாயிடு அப்படின்றார். இவர் சொல்கிறார், என்னால் ஓடி போக முடியாது, தீங்கு தொடரும், அப்படி வந்துடும் இப்படி வந்துடும். அதான் நீதிமொழிகளை வாசிப்போம். இந்த இடத்துக்கு போப்பா பண்ணுப்பான்னு சொன்னால் சோம்பேறி சொல்வானா, ஐயோ வழியில் சிங்கம் இருக்குமே, வழியில் கரடி இருக்குமே, ரீசன் சொல்லுவாங்க. யாரெல்லாம் காரணத்தை சொல்கிறாங்களோ அத்தனை பேருக்குள்ளாகவும் மறைமுகமாக சோம்பல் தனம் அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய ஜனமே, ஜெபிப்பதற்கு, கர்த்தரை தேடுவதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, மற்ற தேவனுடைய விசேஷமான நாட்களை பிரயோஜனப்படுத்தி கொள்வதற்கு காரணங்களை சொல்லுகிற அத்தனை பேருமே லோத்துவை போல தேவ திட்டத்தை அறியாதபடிக்கு அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவங்க விட்டு விட்டவர்களாக அவங்க வாழ்க்கை மாறிவிடும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7:37. ம் 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 தாகமா இராதவர்கள் வாங்க தரேன்னு சொல்ல. யாருக்குள்ள அந்த ஸ்பிரிச்சுவல் தர்ஸ்ட், ஆவிக்குரிய தாகம் இருக்குதோ வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தரேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. எனவே தேவஜனமே, எத்தனையோ விசேஷ காலங்கள், ஜபம் அப்படி இப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாலும் எல்லாருமே நினச்சிக்காதீங்க எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்குறோன்னு சொல்லி. அப்படி இல்லை, ஆவிக்குரிய தாகம் உள்ளவர்களுக்கு தான் அந்த அழைப்பே. ஆவிக்குரிய தாகம் உள்ளவர்களுக்கு தான் அந்த அழைப்பு. விசேஷமான ஜபம், விசேஷமான காத்திருப்பு, வாங்க அப்படின்னு சொல்கிறத பார்த்துட்டு எல்லாருக்குமே இல்லை, ஆவிக்குரிய தாகம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவங்களுக்கு தான் அந்த அழைப்பு சரியாக உள்ளே போகும். ஹல்லேலூயா. மற்ற ஆவிக்குரிய தாகம் இல்லாதவர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஒரு பர்த்டேனா எல்லாம் சிங்காரிச்சின்னு போய் நிற்பாங்க. ஒரு கல்யாணம்னா சிரமப்பட்டு பஸ்ஸு பிடிச்சி அங்கே போய் நிற்பாங்க. உதவாத ஒரு விஷயம்னா அங்கே போய் உட்காந்துன்னு வேடிக்கை பார்த்துன்னு இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்கிறவங்க அவர்கள் ஆவிக்குரிய தாகம் இல்லாதவர்கள். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை தேடணுமே, செய்யணுமே, கொல்லணுமே, என்னை வளர்த்து கொள்ளணுமே,
நான் தேவர் ராஜ்யத்துக்கு ஆயத்தமாகணுமே. இந்த இடத்துக்கு போனால் இன்னையா இருக்குது, கர்த்தர் சமூகத்துக்கு போய் இன்னும் பலனடையணுமே. அந்த ஆவிக்குரிய தாகம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவர்களுக்கு தான் கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். தாகமாக இருக்கிறவர்களே நீங்கள் யாவரும் என்னிடத்தில் வாருங்கள். ஹல்லேலூயா. ஊழியம் செய்கிறவங்க விசுவாசிங்களாம் இல்லை, அத்தனை ஆத்துமாக்குள்ளேயும் கேட்டகரி இருக்குது. தாகம் இருக்கிறது ஒன்று இருக்குது, தாகம் இல்லாத ஆத்மான்னு ஒன்று இருக்குது. தாகம் இல்லை என்றால் தேவனுடைய நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம பிரவேசிப்பது ரொம்ப கஷ்டமான காரியம். எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே ஒருவன் தாகமாக இருந்தால் என்னிடத்தில் வந்து, அடுத்த வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே கர்த்தருடைய ஜனமே, கர்த்தர் கொடுக்கிற அழைப்பு, கர்த்தர் சொல்லுகிற டைரக்ஷன் நிறைய பேரால் ஏன் பின்பற்ற முடியலன்னா, தே ஆர் லேசி இன் ஸ்பிரிச்சுவல். தே ஆர் ஸோ லேசி இன் ஸ்பிரிச்சுவல். சில பேருக்கு நேரம் கிடைக்கல, நேரம் கிடைச்சாலும் சில பேர் அதை பயன்படுத்துவதில்லை. லோத்துவை போல அவங்க ஆத்துமா என்ன ஆகுதுன்னா, கர்த்தர் சொல்லுகிற வழிகளிலே நடப்பதற்கு அது ரொம்ப லேசினஸாக இருக்கிறதுனால அவங்க லைஃப் அவங்களுக்கு தெரியல. அவங்க எக்ஸ்கியூஸ் நிறைய சொல்கிறாங்க. லோத்துவம் போல, அங்கே தீங்கு வந்துடும், அங்கே என்னால் போக முடியாது, பண்ண முடியாது, கஷ்டங்க, அதெல்லாம் பண்ண முடியாதுங்க, நிறைய எக்ஸ்கியூஸ், நிறைய ரீசன் சொல்கிறோம். ஆனால் அந்த ரீசன்லாம் நமக்கு அது பாதகமாக அது மாறும் என்பதை நம்ம எப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சோம்பலான ஆத்துமாக்கள் எஃபோர்ட்ஸ் எடுக்க முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எஃபோர்ட்ஸ் எடுக்க முடியாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, போ, எங்கே போன்னு சொல்கிறாரு. அவர் எந்த ஊருக்கு சொல்கிறாரு? லோத்து எந்த ஊருக்கு போகிறன்றார்? அந்த அழிந்து போகக்கூடிய 5 ஊரில் இன்னொரு ஊரை சொல்கிறார், சோவார் என்ற ஊரை சொல்கிறார். வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அவர் 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 சொல்கிற வசம். லோத்து சொல்கிறார் உடனே, அதோ அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதா, இது கிட்ட இருக்கிறது, சின்னதுமா இருக்கிறது, ஓடி போகட்டும் என்றார். அந்த சின்ன ஊர் என்ற பதத்துக்கு தான் சோவார், அந்த சின்ன ஊருன்ற அந்த பேருக்கு தான் சோவார் என்ற அந்த ஊருக்கு பேர் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனவே இந்த சோவாரும் அழிந்து போகக்கூடிய 5 பட்டணத்தில் ஒரு பட்டணம் தான். இந்த லோத்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கத்து ஊருக்கு போயிடுறேனே, பக்கத்தில் போயிடுறேன்னு சொல்லி கேட்டு என்ன பண்ணுறார்? போகிறார். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அழிய வேண்டிய ஊரையும், சரி உனக்காக நான் அழிக்கலை, அங்கேயாவது போய் என்ன பண்ணு, எஸ்கேப் ஆகு, அது அப்புறம் நான் பார்த்துக்கிறேன், அப்புறம் நான் அது தண்டனை கொடுக்குறேன்னு சொல்லி லோத்துவனுடைய கடினம், இதைய கடினம் ஆண்டவரே வந்து பேசினாலும் பார்த்தீங்கன்னா சில பேருடைய வாழ்க்கை மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட இதய கடினம் உள்ள ஆத்மாக்களுக்கு கடவுள் என்ன பண்ணுவார்னா, போ அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருவார். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னதான் பேசினாலும் அவங்க கர்த்தருடைய வழிகளுக்கு வரவே மாட்டாங்க. நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான், நான் இப்படி தான் போனேன், என் லைஃபு, என்னுடைய ஆசை, என்னுடைய டெசிஷனில் தான் நான் போவேன் அப்படின்னு இருக்கிறவங்கள கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அலோவ் பண்ணுவார். ஓகே கோ. இன்றைக்கி இருக்கிற அத்தனை உலக மக்களுடைய வாழ்க்கையிலையும் அனுமதி சித்தம் தான் நடக்குது. என்ன சித்தம்? அந்த பேர் பெர்மிஷன் வில்லுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அனுமதி சித்தம். ஓகே போ, கோ ஆஃப்டர் யுவர் வே, உன்னுடைய வழிகளுக்கு ஏற்ற மாதிரி போ அப்படின்னு சொல்லி கடவுள் விடுவார். ஆனால் அந்த வாழ்க்கையெல்லாம் வெற்றியாக மாற முடியாது. ஹல்லேலூயா. பரலோகம் போய் சேருவது ரொம்ப கஷ்டம். எனவே தான் தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் தேவ சித்தத்தில் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கீரே, தேவ சத்தம்
என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. எல்லாரும் தேவ சித்த நிறைவேற எனையும் படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோணிக்குதே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சோவாரும் கூட ரொம்ப பாவமுள்ள ஒரு பட்டணம் தான், சோதமை போல. ஆனால் லோத்து, ஆபிரகாம் ஒரு பக்கம் ஜெபிக்கிறாரு, லோத்துவை கொஞ்சம் காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைக்கிறதுனால இந்த சோவாருக்குள்ளேயாவது போயிடு, அந்த சோவார் நான் அழிக்க மாட்டேன் இப்போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனுக்கு ஒரு தயையை பாராட்டுகிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எனவே தேவ ஜனமே, தேவராஜ்யம் என்பது ரொம்ப தொலைவான ஒரு ப்ராசஸ். இங்கே நிறைய பேர் ரட்சிக்கப்படுறதுக்கே தயங்குறாங்க. கர்த்தர்கிட்ட ரட்சிக்கப்பட்டுடலாமா, பண்ணிடலாம், என்னவோ சேர்த்து வச்சிருக்கிற கிலோ கணக்கான தங்கத்தை இழக்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு எத்தனை மக்கள்லாம் தயங்குறீங்களோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. த ப்ராசஸ் ஆஃப் கோயிங் த லார்ட்ஸ் கிங்டம் இஸ் வெரி ஃபேர், மிகவும் தூரமானது. நிறைய பேர் இந்த வாலிபத்தில் நினைக்கிறீங்க பார்த்துக்கலாம் கொஞ்சம் வருஷம் போயின்னு. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கடைசி நேரத்தில் முன்னாடியிலிருந்தே கரெக்டாக ஓடுறவன் சரியாக சீக்கிரமாக டைமில் போய் சேர்ந்துருவான். இந்த கடை ரொம்ப ஸ்லாக்காக இருந்துட்டு கடைசியில் ஓடி போயிடலான்னு பார்க்குறவங்க முடியாது. அதே மாதிரி கதை தான். கர்த்தர் உன்னை நல்ல அறிவை கொடுத்து தேவனுடைய பிள்ளையாக நடத்தும் பொழுதே உஷாராக அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கடவுளுடைய வழியை நம்ம பின்பற்றி நம்முடைய வாழ்க்கையை அதில் அமைத்து நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். உபாகமம் 29:23. அழிக்கப்பட்ட பட்டணம் 4 தான். 5 பட்டணம் அழியணும் பாவத்தினால. ஆனால் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 4 பட்டணத்தை தான் அழிக்கிறார். இந்த சோவாரை மட்டும் தப்ப விடுறார். உபாகமம் 29:23. ஃபஸ்ட்டு பட்டணம் சோதோமையும் கொமோராவையும் ஆத்மாவையும் செபோயிமையும் கவிழ்த்து போட்டது போல செடி கூட முளைக்காதபடிக்கு அந்த ஊர்கள் அழிக்கப்பட்டது. கந்தகத்தாலும் உப்பாலும். அப்போ 4 பட்டணம் தான் இங்கே அழிக்கப்பட்டதுன்னு சொல்லுது. அப்போ 5th பட்டணம் சோவாரை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், லோத்து நிமித்தம் அழிக்காமல் தப்ப விடுகிறார். ஆதியாகமம் 21 அதுதான் வாசிச்சிங்க. அதற்கு அவர் 19:21 கவிழ்த்து போடாதபடிக்கு அனுக்கிரகம் பண்ணினேன். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அழிக்கப்பட வேண்டிய ஊர் மொத்தம் எத்தனை? சோதம் கொமரா மட்டும் இல்லை, சோதம் கொமரா ஆத்மா செபோயும் சோவார் 5 பட்டணங்கள் அழிவுக்கு இருந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 5 பட்டணமுமே மோசமான கல்ச்சர், மோசமான கலாச்சாரம், பாவம் நிறைஞ்ச ஒரு பட்டணங்களாய் அந்த காலத்தில் அது காணப்பட்டுச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். இப்போ இந்த சோம்பல் தினத்தினால என்னால் போக முடியாது, தூரமாக இருக்குது. இவருடைய மனசில் என்னென்னா, கிட்ட இருக்கிற பட்டணத்தில் போய் இது பண்ணிடலாம், ஆண்டுகிட்ட எப்படியாவது கேட்டு ஆண்டு நம்மளுக்கு பண்ணிட்டு வரணும் இவருடைய ஆலோசனை. ஏன்னா ஓடி போகிறதுக்கு இவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறார். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கிட்ட இருக்கிற பட்டணத்தை என்ன பண்ணுறார், அவர் தேடுறார். இவருடைய சோம்பல் தனத்தினால, இவருடைய சித்தத்தினால, இவருடைய சுய சித்தத்தினால அவங்க மனைவி, அவங்க 2 பெண் பிள்ளைகள், அவங்க லைஃப் குடும்பமே ஸ்பாயில் ஆனது அந்த காலத்தில். எதனால் தெரியுமா? லோத்துவினுடைய சுய சித்தத்தினால, சொந்த சித்தத்தினால. சொல்லுங்க, லோத்துவினுடைய சுய சித்தத்தினால், சுய விருப்பத்தின் அடிப்படையில் அவன் நடந்ததனால் அவனுடைய குடும்பம் அன்னைக்கு அது அழிவுக்கு நேராக மாற்றப்பட்டுச்சு. அல்லேலூயா. 26ஆம் வசனத்தை வாசிங்க. 19:26 வாசிங்க. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து, இப்போ ரொம்ப தூரம் போனோன்னா திரும்பி யாராவது பார்ப்போமா? என்ன பண்ணுவோம்? ஐயோ இன்னும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குதுப்பா, போனோம் என்ன பண்ணுவோம்? முன்னோக்கி ஓடுவோம். கிட்ட இருக்கிற ஊர் தானே, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படி என்ன பண்ணுறாங்க? லோத்துவின் மனைவி திரும்பி இப்படி பார்க்குறாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? பின்னிட்டு திரும்ப அதுவும் நின்று நல்லா என்ன பண்ணுறாங்க, சாகவாசமாக அப்படி நின்று
நல்லா திரும்பி பார்க்குறாங்க. இதோ இந்த ஊர் தானே, போயிடலாம், என்ன நடக்குதுன்னு இப்படி பார்க்கலாம் அப்படின்னு. இப்படி திரும்பி பார்த்த உடனே அந்த அக்கினி கந்தங்க என்ன பண்ணுதுன்னா அந்த பட்டணத்துலேருந்து பெருகி எரிமலை குழம்பு பார்த்துக்கிறீங்களா? எரிமலை குழம்பு என்ன பண்ணோம், பொங்கி என்ன பண்ணோம், அப்படியே வழிஞ்சி வரும். அந்த வானத்திலிருந்து ஊத்துற அக்கினி கந்தகம் இந்த அம்மா திரும்பி பார்த்து நிற்கும் போது இவங்க மேலே வந்து பட்டு இவங்களும் அந்த உப்பு தூணாக அப்படியே மாறிடுறாங்க. இப்படியாக லோத்துவின் மனைவி முதலாவது அழிவை அவள் அந்த இடத்துல காணுகிறாள். அல்லேலூயா. இன்னைக்கு கூட பரலோகத்தை மனசில் வைக்காம தேவ ராஜ்யத்தை மனசில் ரட்சிக்கப்பட்டாதவங்களை சொல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களே தேவ ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு உலகத்தை திரும்பி பார்த்து கொண்டிருக்கிற நிறைய பேர் நிறைய விஷயத்தை அவங்க வாழ்க்கையில் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி பார்க்கறதுனால அவங்க வாழ்க்கையில் அழிவுக்கு அது எத்தனமாய் அது காணப்படுகிறது. ஹல்லேலூயா. எனவே திரும்பி பார்க்க மாட்டோம். ஹல்லேலூயா. பார்க்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில். பிரைஸ். அடுத்து அந்த சோவார் என்ற பாவம் நிறைந்த சோதமை போல, சோவாரம் பாவம் நிறைஞ்ச ஒரு இடம் தான், சின்ன ஊர் சோதமை விட. அந்த ஊரில் போய் இருந்ததுனால இவங்க 2 பெண் பிள்ளைகளுக்கும் குளிர் விட்டு போயிடுச்சு. அழிக்கப்பட்டது, அதாவது 4 பட்டணம் அழிக்கப்பட்டுச்சு. அது எதனால் அழிக்கப்பட்டுச்சு? எதுக்காக அழிக்கப்பட்டுச்சு? பாவத்தினால் அழிக்கப்பட்டுச்சு. அப்போ இந்த சோவாரம் பார்த்தீங்கன்னா பாவம் நிறைஞ்ச பட்டணம் தான். லோத்து அங்கே இருக்கிறதுனால கடவுள் அழிக்காமல் கொஞ்சம் வச்சிருக்கிறார். இப்போ இந்த ஊரில் போய் வாழ்ந்த உடனே இவங்களுக்கு மைண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. பாவத்தினால் அழியலப்பா, ஏதோ இயற்கையால் அழிஞ்சு போயிடுச்சு. சோவார் கூட தான் சோதம் மாதிரி தான் இருக்குது, அழிஞ்சா போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள சில நாட்கள் அங்கே இருக்கிறாங்க. சில மாத கணக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா சோவரில் வாழ்கிறாங்க. அதே மாதிரி கல்ச்சர் தான் சோதமை போல் இங்கேயும் அத்தனை அக்கிரமம் எல்லாமே நடக்குது. எல்லா மக்களும் பேசிக்கிறாங்க, ஓ நம்ம பட்டணம் வந்து ரொம்ப விசேஷமான பட்டணம், நம்முடைய பட்டணத்தினுடைய தெய்வங்கள் நம்மளை காப்பாற்றிடுச்சு, அப்படி பண்ணிடுச்சு இப்படி பண்ணிடுச்சின்னு சொல்லி பாவத்தை இன்னும் நிறைய செய்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ 4 பட்டணத்தை கடவுள் அழிச்சாரேன்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள சுத்தமாக மறந்து போயிடுச்சு. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருக்கு கொரோனா வந்ததே மறந்து போயிடுச்சு. எது மறந்து போயிடுச்சு? எதுக்காக வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எப்படி அது இருந்துச்சு, எல்லாமே மறந்து போயிடுச்சு. அதுதானே? அது மாதிரி கொஞ்சம் கேப்பு விட்டு கொஞ்சம் நல்லா அந்த சோவாரில் வாழும்போது இவங்களுக்கும் மைண்டெல்லாம் பைத்தியம் ஆயிடுச்சு. அது ஏதாவது இயற்கை அழிவில் வந்துக்குது போல். சில பேர்கிட்ட சொன்னால் பாருங்கள், கொரோனா அது வந்து அதில் உருவாக்கிட்டாங்க இதில் உருவாக்கிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, டிவிலே சொல்லியிருந்தாங்க உட்காந்து. தெளிவாக இருக்குது பழைய ஏற்பாட்டில், கொள்ளை நோய் அனுப்புவேன், பஞ்சத்தை அனுப்புவேன், கர்த்தருடைய கண்ட்ரோல். அதெல்லாம் ஜனங்கள் உணர்வதற்காக கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. இது மாதிரி இந்த சோவாரில் வாழ 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 குளிர் விட்டு போய் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள், லோத்துடைய 2 பெண்களும் தேவ பயம் இல்லாமல் ஆயிட்டாங்க. இப்படி ஆயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு மலைக்கு போயிட்டு ஒரு கெபியில் குடியிருக்கிறார். நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீங்க, அதை வாசிக்கோங்க. அவங்க குடும்பம் என்ன ஆகுது? சீரழிக்கப்பட்ட குடும்பமாக, ஒரு அக்கிரமமான சந்ததிகள் உருவாகத்தக்கதான ஒரு குடும்பமாக அந்த குடும்பம் பழகிடுச்சு. அந்த பாவத்தை செய்யக்கூடிய பழக்க வழக்கம் எப்படி வந்துச்சு? சோதோமில் அதுதான் நடந்துச்சு. அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, அந்த வாழ்க்கை முறையை தான் என்ன பண்ணுறாங்க லோத்தினுடைய பெண்கள், 2 பெண் பிள்ளைகளும் கொண்டு வராங்க அவங்க வாழ்க்கையில். இப்படியாக தேவ ஜனமே இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லாமா? இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன எல்லாமே நடந்துருக்குது. நம்ம இந்தியாவில் ஏதோ கிருபை வைக்கிறார், ஏதோ கொஞ்சம் பேர் நம்மளை ஆண்டவர் ஏற்றுக்குன்னு கொஞ்சம் நடக்கிறதுனால நம்மளை கொஞ்சம் கிருபை பாராட்டுற ஆண்டவர். எத்தனை தேசத்தை பாருங்கள், எவ்வளோ தேவனுடைய அடையாளம் நடக்குது, எவ்வளோ தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறுது. அன்னைக்கு ஜலப்பிரயாணத்தில் அழிஞ்சு போச்சு பூமி, இன்னைக்கு ஆதாரம் இருக்குது. சோதம் குமார் அக்கினால் அழிக்கப்பட்டது. இன்னைக்கும் அந்த சவக்கடல், இஸ்ரவேலுக்கு பக்கத்தில் இருக்கிற சவக்கடல் போய் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதில் மூழ்க மாட்டாங்க. அதில் விழுந்தாங்கன்னா மிதந்துனே இருப்பாங்க. உப்பு தன்மை அவ்வளோ அதிகமாக இருக்குது, டென்சிட்டி அதிகம்.
அந்த அந்த உப்புலேருந்து நிறைய ரசாயனத்தை இன்றைக்கும் பிரித்து எடுக்கிறாங்க. சோதம் குமாரால் விழுந்த அந்த அக்கினி கந்தகம் உப்பு அந்த கடலில் கலந்து இன்னைக்கு அடையாளமாக இருக்குது. நீங்கள் சும்மா இந்த ஏடிஎம்கே டிஎம்கே நியூஸ் எல்லாம் பார்த்துக்கின்னு இதுதான் உலகம் நினைக்கிறீங்க. இது இல்லை, எவ்வளவோ நடைபெற்று கொண்டிருக்கிறது உலகத்தில். கர்த்தர் சொன்ன வார்த்தைகள். அல்லேலூயா. இனிமேலும் இந்த பூமியும் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கிரையாக? அக்கினில வெந்து போகுது. விஞ்ஞானி சொல்கிறான், சூரியனில் கரும்புள்ளிகள் தோன்றி கொண்டிருக்கிறத இந்த சூரியன் இன்னும் சில வருடங்கள் கழித்து போகும்போது அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி வெடித்து சிதறும் சூரியன். அப்போ இந்த பூமியெல்லாம் சின்ன சின்னது தான் சூரியனை சுற்றி இருக்குது, எல்லாமே எரிந்து சாம்பலாக போகுது. ஆண்டு சொன்ன வார்த்தையெல்லாம் இன்றைக்கி விஞ்ஞான பூர்வமாக நிறைவேறி கொண்டு தான் இருக்குது. அதனால் இந்த பூமியை பெருசாக நினைக்க வேணாம். பூமியில் நிறைய பிசாசு வகை வகையாக ஆக்ஷன் போட்டு காமிப்பான். இதெல்லாம் தயவுசெய்து மயங்கடாதீங்க. மற்ற மக்கள் வாழ்கிற வாழ்க்கை முறையை, அந்த கலாச்சாரத்தை, நிறைய பேர் மற்ற வாழ்க்கை கலாச்சாரத்தை, அவருடைய பண்டிகைகளை, அவருடைய காரியங்கள் என்ன பண்ணுறாங்க, தைரியமாக வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதெல்லாமே லோத்தினுடைய ஒரு வாழ்க்கை முறை தான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எனவே இந்த சோவார் அழியாமல் இருந்ததை பார்த்து இந்த லோத்தினுடைய குடும்பம் என்ன பண்ணுச்சு, குளிர் விட்டு போய் கெட்டு போயிடுச்சு. எனவே தேவ ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு நல்ல நிலைமை கொடுத்திருப்பது, ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பது கடவுளுக்கு விரோதமான பாதையில் செல்வதற்காக அல்ல, கர்த்தருக்கு இன்னும் பயந்து வாழ்வதற்காக. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல வீட்டு ஆசீர்வாதத்தை கொடுத்தா எதுக்கு கேபிள் கனெக்ஷன் உனக்கு வீட்டுக்குள்ளே? எதுக்கு நாடகம் சினிமா? எதுக்கு சொல்லு? அதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும், நம்ம செக் பண்ணணும். கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல வீட்டில் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அந்த ஒயரை இழுத்து அந்த ஒயரிலேயே நிறைய பேர் பாதளத்துக்கு போயிடுறாங்க. அதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவ ஜனமே. நல்ல சமாதான காலத்தை கொடுக்கும்போது ஜபம் கிபம் எல்லாமே கட்டு ஃபுல்லாக நம்ம வாழ்க்கையை வேறு மாதிரி ஆக்கிடுறோம். அதெல்லாம் ரொம்ப மோசமான காரியம். எனவே தேவ ஜனங்கள் நம் ஞானத்தோடு நம் வாழ்கிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். எனவே தேவ ஜனமே, லோத்துவனுடைய சோம்பல், லோத்துவனுடைய மிஸ்டேக் அவனுடைய குடும்பம் அழிந்து போவதற்கு காரணமாக இருந்துச்சு. இந்த பரலோகத்தில் நான் வாழணும், ஐயோ எனக்கு கொடுக்கப்பட்ட காலம் எவ்வளோ தெரியலையே, எனக்கு கொடுக்கப்பட்ட ஆயுஷ் எவ்வளோன்னு தெரியலையே, நான் இப்பொழுதுலேருந்து ஆயத்தப்படணுமே, தேவ ராஜ்யத்துக்கு எவ்வளோ சத்தியத்தை கை கொள்ளணும், எவ்வளோ சத்தியத்தில் நடக்கணும், என் லைஃப் சேஞ்ச் ஆகணும், நான் ஜெபிக்கணும், என்னை ஆயத்தப்படுத்தணும், தேவ ராஜ்யம் ரொம்ப தொலைவில் இருக்கிறதே, நான் ஆயத்தப்படணுமே என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கணும். நிறைய பேர் தேவ ராஜ்யம் இருக்கிறது என்பதை மறந்துவிட்டு உலகமே சதம் என்று சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோவாரே போதும், எனக்கு அந்த தேவன் சொன்ன உன்னதமான தேவ ராஜ்யம், மலைக்கு நான் போக மாட்டேன் என்று நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்களுடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எனவே இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் அப்படி நம்மை மாற்ற முடிய கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படி நம்ம யாவரும் கரங்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.